ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மலையாள சினிமானாலே நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட மூவிஸ்லேயே டொவினோ தாமஸ் அண்ட் பெசில் ஜோசப் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ப்ராமிசிங்கான யங்கேஜ் ஆர்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து சூப்பராக ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க அதிரடி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோடைய தமிழ் ரீகேப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு ஃபீல் குட் மூவி, கம்ப்ளீட்டாக காமெடியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வாங்க படத்தை போய் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்ல பிசிஇடி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜை காட்டுறாங்க. அங்க ஆரோஹன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடக்குது. இதை எடுத்து நடத்துறது ஜோசப் அண்ட் மெர்லின். இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். மெர்லின் அந்த காலேஜ் மேகசினை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போறா. அதுவும் இந்த ஃபங்க்ஷன்ல தான் பண்ண போறா. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது இவங்க ஃபேமிலிக்கும் தெரியுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டார்டிங் சீனை வந்துட்டு செட் பண்ணி காமிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஆரோஹன் ஃபெஸ்டிவல்லையே வச்சு செம தரமான சம்பவம்னா த அயன் ஃபாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் பேண்ட் நடத்தக்கூடிய மியூசிக் ப்ரோக்ராம். இதை பார்க்கறதுக்காகவே பக்கத்து காலேஜில் இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து இந்த காலேஜில் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். கூட்டம் கட்டுப்படுத்த முடியாததுனால பாதி பேர்த்த வெளியே வச்சு பூட்டியிருக்காங்க. இப்போ ஒரு பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பேட்ச் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரியான கூட்டம் வெளியே நின்றுகிட்டு இருக்கு. எப்படா கதவை திறப்பாங்க உள்ள வருவாங்க அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கிற நேரத்துல மெர்லின் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. கதவை திறந்த உடனே மெர்லின் கீழே விழுந்துடுறா. அவ மேலேயே ஏறி நிறைய பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியான கூட்டம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அவ கூட சேர்ந்து ரெண்டு பசங்களும் விழுகிறாங்க. மொத்தமா 3 பேர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே லவர் இறந்து போனதை பார்க்குற ஜோசப்க்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுது. இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலேஜ்லேயே ஒரு அட்மிஷன் டே ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த காலேஜில் எந்த விதமான கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸுமே நடக்கிறது கிடையாது. இருந்தாலும் படிப்பு தரமா இருக்குன்றதுக்காகத்தான் ஜோசஃபுடைய சொந்த தம்பி சாம் குட்டி இவனை வந்துட்டு இந்த காலேஜில் அவங்க அப்பா சேர்த்தணும்னு நினைக்கிறாரு. சாம் குட்டியை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே வச்சு அதிக புத்திசாலி அவன் தானே அப்படி அவனுக்கு ஒரு நினைப்பு. எல்லாத்து முன்னாடியுமே தன்னுடைய பிரில்லியன்ஸை காமிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேசுவான், நிறைய ஆட்டிடியூட் எல்லாம் காமிப்பான். இருந்தாலும் அவனும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன் தான். அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபாதர் இவனுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு நீ எதுக்குடா சிவில் இன்ஜினியரிங் வந்து சேர்ந்தேன்னு. அப்போ அவன் கான்கிரீட் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றான். கான்கிரீட்னா இந்த கலவையெல்லாம் கலக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துட்டு நான் இன்னும் மேம்படுத்தி கொண்டு வர போறேன். நான் பண்ற ஒரு டெக்னாலஜில கான்கிரீட் மிக்ஸ் பண்றதெல்லாம் இனிமேல் பயங்கர ஈஸியா இருக்கும். அதை யூஸ் பண்ணி கட்டடம் கட்டும் போது ரொம்ப சீக்கிரத்திலே கட்டடம் எல்லாம் கட்டிடலாம். அப்படி இப்படின்னு இவன் பயங்கரமா அளந்து விடுறான். இதெல்லாம் பார்த்த உடனேயே டொனேஷன் வாங்கிட்டு கொடுக்க வேண்டிய சீட்டை இவனுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல பக்கத்து சீட்ல ஸ்வாதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா கிரஷ் வந்துடுது. அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவன் முன்னாடி கலர் கலரா சட்டையை போட்டு இதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணாலும் இவளுக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அந்த நேரத்துல இவனுக்கு பரசு அப்படிங்கிற ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகுறான். பரசுவோட அட்வைஸை கேட்டு அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய புது புது டெக்னிக்ஸை இவன் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறான். வேணுனே வாண்டடா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் ட்ரை பண்றான். பட் என்ன பண்ணாலும் ஸ்வாதிக்கு அவ்வளவா இவன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் லைக் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் அவளும் இவனை பார்த்துக்கிட்டு இருப்பா. இந்த நேரத்துல அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறது அது இதுன்னு எல்லாம் பண்றாங்க. எதுவுமே நடக்காததுனால பரசு ஒரு ஐடியா கொடுக்குறான். இனிமேல் நீ உன்னுடைய திறமையை காமிச்சின்னா இது வரைக்கும் நீ அவ பின்னாடி போய்கிட்டு இருந்த, உன் திறமையை பார்த்து அவன் பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த நேரத்துலதான் சீனியர்ஸ் எல்லாம் வந்து பல வருஷமா நடக்காம இருக்க அந்த ஆரோஹன் ஃபெஸ்டிவலை நடத்தியே ஆகணும்னு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க, ஆரோஹன் ஃபெஸ்டிவல் எல்லாம் இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல முடிவு பண்ணிருக்கோம். அதனால வாய்ப்பே எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பா அதை நடத்தணும்னு போராடிட்டு இருக்காங்க. இதே கேப்ல ஸ்வாதி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, ஆரோஹன் ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இங்க யாரு டேலண்டடா இருக்காங்கன்னு இவங்க எல்லாம் இந்த ஃபெஸ்டிவலை நடத்த சொல்லி கேக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம சாம் குட்டி கேட்டுட்டான். ஆக மொத்தம் நம்மளுடைய டேலண்ட்டை வந்துட்டு இவன் முன்னாடி ப்ரூவ் பண்றதுக்கு இதுதான் சரியான சான்ஸ்ன்னு இவன் யோசிக்கிறான். அதனால இவனா சொந்தமா கைப்பட ஒரு லெட்டர் எழுதி மேனேஜ்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்றான். கண்டிப்பா ஆரோஹன் ஃபெஸ்டிவல் நடந்தே ஆகணும், அதுக்கான போராட்டத்தை நானே நடத்துவேன்னு. இது
எல்லாமே தேர்ட் இயர்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே நேரா வந்து இவங்க கிட்ட கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஒவ்வொரு சீனியர்ஸா ஒவ்வொரு வருஷமா இந்த ஃபெஸ்டிவலுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், திடீர்னு நேத்து வந்து ஜாயின் பண்ணிட்டு நீ லெட்டர் எழுதி போட்டு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறியா? ஆக்சுவலா உங்க அண்ணன் ஜோசப்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே. பிளான் பண்ணாம ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சு 3 பேத்த கொன்னுட்டு இப்ப எங்களை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண விடாம பண்றதுக்கு காரணமா இருக்கிற உங்க அண்ணனை நினைச்சா உன் மேல எவனுக்காவது பரிதாபம் வருமா அப்படின்னு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. இது எல்லாத்தையும் அங்க இருக்க ஸ்வாதியும் பாத்துடுறா. அதனால இவனுக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப செமிஸ்டர் லீவுக்கு இவன் நேரா பாண்டிச்சேரிக்கு கிளம்பி வந்துடுறான். பாண்டிச்சேரியில தான் இவனுடைய அண்ணன் ஜோசப்பும் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். சாம் குட்டியை பார்த்த உடனே ஜோசப்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி அவன் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான். அவன் கண்ணு முன்னாடி அவளுடைய காதலி கால் அடிகள்ல மிதிப்பட்டு செத்து போனது அவனால மறக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ராத்திரி எல்லாம் அவன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். சாம் குட்டி தான் உட்கார்ந்து அவனை சமாதானப்படுத்துறான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் நல்லா சொல்லும் போது என்னுடைய லவ்வரும் கூட 2 பேரும் சேர்ந்து இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாமே என்னுடைய தலைமையில வந்து விழுந்துருச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்களுடைய நினைவுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சாம் குட்டி ஒரு முடிவு எடுக்கிறான். நேரடியாக அவனுடைய ஃப்ரெண்டு பரசுக்கு போன் பண்ணி எங்க அண்ணன் நினைச்ச மாதிரியே ஆரோஹன் ஃபெஸ்டிவலை கண்டிப்பா நடத்தியே ஆகணும், இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு அவன் நினைச்சு டெய்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டிப்ரெஷன் வந்து அவனை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நடத்தியே ஆகணும்னு அவன் அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயோ தனித்தனியா போய் எல்லாத்தையும் விவரமா சொல்லி நோட்டீஸ் எழுதி லெட்டர் போட்டு அவன் இந்த ஃபெஸ்டிவலை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா எந்த பயனுமே அவனுக்கு கிடைச்ச மாதிரி கிடையாது. வீட்டுல சாம் குட்டி ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் சாம் குட்டி ஏதோ தற்பெருமை பேசிட்டு இதுக்கு அதுக்கும் சுத்தரானே ஒழிஞ்சு வேற எதுவும் செய்யறது இல்ல அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சரக்கு அடிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் ஒரு வேஸ்ட் பீஸ், இவனெல்லாம் நம்பி வேலைக்காகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சாம் குட்டி வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் இதுக்கெல்லாம் எதுக்கும் பதில் சொல்றதா இல்ல, நேரா ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா உள்ளுக்குள்ள போயிட்டு அவனுடைய நினைப்பு எல்லாமே எப்படியாவது ஆரோகன் ஃபெஸ்டிவலை நடத்தியே ஆகணும்னு. ஆனா ஃபைனல் இயர் வந்துட்டான், இது வரைக்கும் நடக்கவே இல்லை. 25 அரியர் பேப்பரோட அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய மைண்டு இன்னும் ஆரோகன் ஃபெஸ்டிவல் கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இவன் பாட்டுக்கு வினீத் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியன் கிட்ட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாங்க ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம், நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி. அவரும் ஏதோ சின்னதா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதை ஒரு கைப்பிடியா வச்சுக்கிட்டு இவன் அடுத்தடுத்த படிகளை ஏற ஆரம்பிக்கிறான். கடைசி சாய்ஸா இறந்து போன 3 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸையும் சாம் குட்டி பிரின்சிபலை பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரான். அவங்களும் அவன் சொன்ன மாதிரி பிரின்சிபல் கிட்ட சொல்றாங்க, நீங்க சொன்னது படியே எங்களுடைய குழந்தைங்க இறந்ததுனாலதான் எல்லாருமே ஆரோகன் ஃபெஸ்டிவல் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த 3 ஆத்மா மேல பழிய போடுறாங்க. செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அங்க சாக்லேட் கொடுக்கறதுக்காக விட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய சாம் குட்டி பார்த்துட்டு அவனா வாண்டடா வந்து இந்த கான்வர்சேஷனுக்குள்ள நுழையறான். மேடம், இந்த மாதிரி நீங்க எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் காலேஜ்ல கொடுக்காத நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க, என் ஃப்ரெண்டு பரசு கூட வெளியே போறதா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு பிரின்சிபல் அவனுக்கு ஏகப்பட்ட அரியர் இருக்கு, போனா போகட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம காலேஜ்ல டேலண்டே இல்ல அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் செத்து போன இந்த 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஏன் சீக்கிரமா ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடத்தி அதை வந்துட்டு நம்ம அந்த இறந்து போன 3 மாணவர்களுக்கும் டெடிகேட் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அந்த காலேஜ்ல ஒன்று நடக்குது. சயின்ஸ் ஃபெஸ்டிவல்ல இவன் ஃபர்ஸ்ட் டைம் பேசின மாதிரி ஒரு பெரிய கான்கிரீட் மிக்சரை வேகமா செயல்படுற மாதிரி தயாரிச்சிருக்கான். அதே நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா லூப் ஆகிற மாதிரியான ஒரு ஆண்டனாவை அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சாம் குட்டி தயாரிச்ச அந்த கான்கிரீட் மிக்சர் பயங்கரமான சொதப்பல்ல முடியுது. இந்த நேரத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அனௌன்ஸ்மெண்ட்ல ஆரோகன் ஃபெஸ்டிவலை கண்டிப்பா நடத்த போறோம், நம்ம வந்துட்டு அந்த இறந்து போன 3 மாணவர்களுக்கும் இதை வந்துட்டு டெடிகேட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. சாம் குட்டியோட இவ்வளவு வருஷம் முயற்சினால இதெல்லாம் நடந்திருக்குன்னு இவன் நேரா இவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான். அவங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனிமேலாவது கில்ட்டி கான்ஷியஸ்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. எல்லாரும் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒருத்தன் எந்திரிச்சு, ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு இவ்வளவு நாள் வந்து உறுதுணையா இருந்தது நான் தான், நிறைய போராட்டம் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் லெட்டர் எல்லாம் நான் தான் போட்டிருக்கேன், அதனால என்னையே கன்வீனர் ஆக்குங்க, என்னையவே அதை எடுத்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பிரின்சிபல் சரி நீ என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கும் போது இது வரைக்கும் சாம் குட்டி பண்ண எல்லாத்தையுமே இவன் பண்ணது மாதிரி சொல்றான். ஆனா சாம் குட்டிக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி வேற ஒருத்தன் பேர் எடுத்துட்டு போறதை அவன் பார்க்க முடியல. அந்த நேரத்துல
ஸ்வாதி இறங்கி இது வரைக்கும் ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்காக சாம் குட்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானோ அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாரும் முன்னாடியும் புட்டு வைக்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஸ்வாதி மேல இன்னும் சாம் குட்டிக்கு லவ் அதிகமாயிடுச்சு. இவன் மேல அவனுக்கு ஏகப்பட்ட லவ் வந்துருச்சு. சாம் குட்டிக்காக அந்த பொண்ணு ரொம்ப ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அடுத்து நடத்த போற ஆரோகன் ஃபெஸ்டிவலை எடுத்து நடத்துறதுக்கான பொறுப்பை மொத்தமாவே சாம் குட்டிக்கே கொடுத்துடுறாங்க. சாம் குட்டிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இந்த தடவை இவ்வளவு வருஷம் கழிச்சு நடக்க போற ஃபங்க்ஷனை சூப்பரா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதே டைம்ல வேறொரு கோயில்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழாக்கு ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டன் அப்படிங்கிற இந்த பஜனை பாடுற ஆளுதான். இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. ஆக்சுவலா இப்போ இவன் வந்துட்டு இந்த கோயில்ல பாடக்கூடிய பஜனைகளை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் பயங்கர கோவக்காரன் தான். திடீர்னு இவனுடைய இந்த கோயில் திருவிழா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஆரோகனுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அட் அ டைம்ல வருது. அது வந்துட்டு பயங்கர சவுண்டா கேட்கறதுனால இவனுக்கு அப்பவே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது. வினித் ஸ்ரீனிவாசன் மாதிரியான பெரிய ஆள் வந்து பாட போறதா ஆரோகன் நிகழ்ச்சியில அது வந்துட்டு எல்லாருமே பார்த்து ரசிக்கலாங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப செலவு பண்ணி ரியாலிட்டி ஷோல பாடிக்கிட்டு இருக்க ஒரு குட்டி பையனை புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் நஷ்டமாயிடுமோ அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இவன் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிருப்பான். லவ் மேரேஜுக்கு முன்னாடி பயங்கர கோவக்காரனா இருந்த இவன் வைஃபுடைய பேச்சை கேட்டு அவளுக்கு பொட்டி பாம்பா அடங்கிட்டு அவ என்ன சொல்றாளோ அதை தான் கேட்டு ரொம்ப தன்மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ ஆரோகன் ஃபெஸ்டிவல் வந்துட்டு ரொம்ப கோலாகலமா ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட தீம்ல அவங்க வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கார் ரேலி, ரோபோட்டிக்ஸ், அது இதுன்னு ஒவ்வொன்றா நடத்திக்கிட்டு இருக்காங்க. சாம் குட்டி அங்க ஒரு ஹீரோ மாதிரி ஆயிடுறான். விவிஹன் அப்படிங்கிற அந்த ஆப்போசிட் கேங் ஆளுங்களும் ஆரம்பத்துல இவங்க கூட செட் ஆகாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம் குட்டி எல்லாத்தையும் பேசி சமாளிச்சு எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை சந்தோஷமா தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபிளாஷ் மாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இடையில வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. வினீத் கிருஷ்ணனை வந்துட்டு கூப்பிடுறதுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவாகும். அது எப்படி உஷார் பண்றதுன்னு நினைக்கும் போது நம்ம ஸ்வாதியோட அப்பா பெரிய மார்பிள் கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. அதனால ஸ்வாதி தான் அதுல 5 lakhs கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பா. அவளுடைய ஹெல்ப்போட இப்போ ஆரோகன் ஃபெஸ்டிவல் செம்ம சூப்பரா ஸ்டார்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி அந்த ஃபிளாஷ் மாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல ஏதாவது ஒரு கலவரத்துல டான்ஸ் ஆடுற குரூப் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல பேரலா அந்த கோயில் திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்கு. கோயில் திருவிழா அண்ட் ஆரோகன் குரூப் 2 பேரும் ஒன்னா வந்து இப்போ ஒரே இடத்துல கூடுறாங்க. அங்க ஒரு மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாகுது. அங்க ஒரு லேடி தலை சுத்துதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு சாம் குட்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வான்னு கேக்குறான். தண்ணிக்கு எங்கடா போகிறதுன்னு பார்க்கும்போது அந்த ரியாலிட்டி ஷோ பார்ட்டிசிபென்ட் இருக்கான் இல்லையா, அந்த குட்டி பையன், அவன் தண்ணி கொடுக்க போறான். இப்ப அந்த பையன் கிட்ட போய் தண்ணி வாங்கலான்ட்டு இவன் போறான். போகும்போது அந்த பையன் கூட இருக்கவனுங்க எல்லாம் ரொம்ப ஹைப் ஏத்தி அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு இவனை லைட்டா தள்ளுறாங்க. அந்த இடத்துல இருந்து அதை பாக்குறதுக்கு பவனுடைய எல்லா டீம்மேட்ஸும் இங்க ஏதோ கலவரம் நடக்குதுன்னு வேகமா ஓடி வந்து அந்த பையனுடைய ரிலேட்டிவா அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க டீமும் அவங்க டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரமே ஏற்படுது. இப்ப தூரத்துல விவிஹன் அதாவது பிளாஷ் மாப் டீம் வந்துட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து டக்குன்னு நின்று அவனுங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறானுங்க. என்னடா எங்களையே கலாய்க்கிறீங்களா அப்படின்னு இந்த திருவிழா குரூப் கன்ஃபியூஸ் ஆகி இதுக்கு மேல பொறுத்தா ஆகாதுன்னு 2 பேரும் கைகலப்புல ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடமே கலவர பூமியா மாறிடுது. யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. லேடிஸ்க்கெல்லாம் அடிப்படுது. கூட்டத்துல ஸ்ரீகுட்டனும் மாட்டிக்கிறான். ஸ்ரீகுட்டன் மேல நிறைய பேர் விழுகிறாங்க. அவனுக்கும் பயங்கரமா அடிப்படுது. இருந்தாலும் அவன் யாரையுமே திருப்பி அடிக்கல. ரொம்ப அமைதியா தான் அவன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரோபோவோடைய ரிமோட்டு கீழே விழுந்து கிடக்கும். அது பாட்டுக்கு யாரோ மிதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா திருவிழா கோஷ்டி கொண்டு வந்த அந்த தசரதனுடைய 10 தலை இருக்க பொம்மையும் நிற்குது. இப்ப நேரடியா நம்மளுடைய ரோபோ போய் தசரதனுடைய தலையை கட் பண்ணிருது. அது வேகமா பறந்து போய் கீழே விழுது. இந்த நேரத்துல ஸ்ரீகுட்டனை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஸ்ரீகுட்டனோட வைஃப் அங்க ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது தெரியாம கூட்டத்துல கீழே விழுந்துடுறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த தசரதனுடைய சிலை இந்த பொண்ணு மேல விழுக போகுது. எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஸ்ரீகுட்டன் ஓடி வரான். அந்த நேரத்துக்குள்ள கரெக்டா அந்த பொண்ணுடைய கால் மேலேயே அந்த சிலை விழுகுது. கால்ல பிராக்சர் ஆயிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறா. இப்போ இந்த காலேஜ் கேங் எல்லாருமே
போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த விவியன் குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ மத்தவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்ட அப்படி இப்படின்னு எல்லாரும் ஸ்ரீகுட்டனை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒய்ஃபை எதுவுமே பதில் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஸ்ரீகுட்டனுக்கு ஒய்ஃப் மேல பயங்கரமான லவ் இருந்தாலும் அந்த பொண்ணு எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான், இருந்தாலும் ஸ்ரீகுட்டனுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்க மேல கை வச்சாங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்கள பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பேரலா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பசங்க வந்துட்டு எப்படியாவது விட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஒரு வீடியோ மாட்டுது. அந்த வீடியோ உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல பாக்குற ஸ்ரீகுட்டன் சாதாரண ஆள் கிடையாதுடா, இவன் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா, அவங்கிட்டயாட வம்பு வளர்ப்பீங்க, இனி உங்க லைஃப் எல்லாம் கஷ்டம் தான், ஐயோ அவனை பத்தி தெரியாம நீங்க பிரச்சனையில இறங்கிட்டீங்களேன்னு பயங்கரமா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீகுட்டனோட உண்மையான ஃபேஸே நமக்கு ரிவீல் ஆகுது. ஸ்ரீகுட்டன் சாமி கயிறெல்லாம் மாட்டி இவ்வளவு சாந்தமா இருக்கிறதுக்கு பின்னாடி அவனுடைய லவ் தான் இருக்கு. வைஃப் சொன்னதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த விதமான தப்பு தண்டாவும் பண்ணாம இருந்த அவன் உங்களை அமைதியா விட்டுட்டு போனதே பெரிய விஷயம்டான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஸ்ரீகுட்டன் கடுப்புல கையில இருந்த கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு நேரா ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த இடத்துக்கே போயிடுறாரு. போயிட்டு இவருக்கு தெரிஞ்ச 2-3 பேத்த அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ரோபோ தலைய கையிலே பிச்சு பேத்து எடுத்துட்டு பயங்கர கெத்தா அவருடைய வண்டியில கிளம்பி போறாரு. யாருனாலையும் தடுக்கவே முடியல. எல்லாரும் ஒரு விதமான பயத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இந்த ஃபங்க்ஷன் நடந்தா போதும், என்னுடைய அண்ணனுடைய ஆசை முடிஞ்சா போதும், அவன் மேல இருக்க பழியும் அவன் கில்ட்டும் போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சாம் குட்டி ஸ்வாதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்வாதி வந்துட்டு உன் அண்ணனுக்காக நீ இவ்வளவு பண்றது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவளுக்கு இவன் மேல ஒரு விதமான சாஃப்ட் கார்னரும் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது இப்போ அடுத்த நாள் காலையில வினித் கிருஷ்ணாவுடைய ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதுல மெர்லின் அந்த இறந்து போன பொண்ணுடைய மேகசினை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சாம் குட்டி ஐடியா பண்ணியிருக்கான். அவன் கூப்பிட்டா அவங்க அண்ணன் வரமாட்டான்றனால அந்த பொண்ணுடைய அப்பாவை வச்சு கால் பண்ணி அவங்க அண்ணனை வர சொல்லிடுறான். அவங்க அண்ணனும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாமே செட் ஆகி ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு இண்டிகோ பிளைட்ல வந்துட்டு வினித் கிருஷ்ணாவும் வந்து இறங்குறாரு. ஃபங்க்ஷனுக்காக இறங்குனவரு அங்க இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டையும் பாக்குறாரு. சரி 2 பேரும் வந்துட்டு ஒன்னா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாம் குட்டி வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனை வந்து பிக்கப் பண்றதுக்காக. ரொம்ப நேரம் ஆகி அவர் வரவே இல்லை. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இவருடைய பிஐக்கு கால் பண்ணி கேட்கும்போது பிஏ அவரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் நேரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது வண்டியில இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்ட் மச்சான் நம்ம சிம்கரை வந்துட்டு அந்த ஸ்ரீகுட்டனுடைய ஆளுங்க வந்துட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்கடா, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுட்டன் கூட இருக்க அந்த வினித் ஸ்ரீனிவாசன் இந்த சிங்கரை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படியாவது அவனுக்கு சிக்னல் கொடுத்துடலாம் அப்படின்னு இவனும் கையை தூக்கி காலை தூக்கி சவுண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே குட்டனுடைய ஆளுங்க எல்லாம் கழுத்துல கத்தி வச்சு நம்ம சிங்கரை வந்துட்டு மடக்கிடுறாங்க. இப்ப குட்டனே இறங்கி வந்து ஓங்கி ஒரு அடி வைக்கிறான். அதுலயே நம்ம சாம் குட்டி சுருண்டுறான். இப்போ நம்ம வினித் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லலாம் ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஸ்ரீகுட்டன் மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அதனால நான் சும்மா தான் கால் பண்ணேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம போலீஸு அங்க இருக்கவங்க கிட்ட எவ்வளவு பெரிய ஆள் வந்து நம்ம ஊருக்கு வந்து என்கிட்ட கால் பண்ணி சொல்றாருன்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சாம் குட்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்ரீகுட்டன் வினித்தை வந்துட்டு கடத்திட்டாரு, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னாங்க. அடப்போட கிறுக்கு பையில இப்பதான் அவரு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாரு, வேணா மறுபடியும் பேசுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால் பண்றதையும் ஸ்ரீகுட்டன் கணிச்சிட்டு அவனை வந்துட்டு கத்தி முனையில உட்கார வச்சு வீடியோ கால்ல நான் அங்க இருக்கக்கூடிய கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னைக்கு போய் பாட போறேன்னு ஒழுங்கா சொல்லுன்னு சொல்றாங்க. அவனும் அதே மாதிரி சொல்றான். போலீஸ் எல்லாருமே அதை கேட்டுட்டு அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு சும்மா தான் கால் பண்ணீங்க இல்லையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. இவனும் ஆமாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கோயில் ஃபங்க்ஷன்ல பாட போறேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்க எல்லாம் எல்லாத்தையும் வெளியே போங்கடா கிறுக்கு பையிலன்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட கோயில்ல இந்த பாட்டை தான் பாட போறேன்னு சொல்லிட்டு இவனுடைய ஃபேவரட் சாங்கை பாடுறான். வினித் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல. இருந்தாலும் இவன் பயங்கர வில்லனிக்கு அவனை மிரட்டுறதுனால குட்டன் சொல்ற எல்லாத்துக்கும் வினித்தும் ஓகேன்னு சொல்றான். வெளியவன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய குட்டனுடைய வைஃப் கேட்டுட்டு அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது, இது நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது நான் எப்பேற்பட்ட ஆளு, உன்னை லவ் பண்ணதுக்காக இதுக்கு மேல என்னால இறங்கி போக முடியாது, என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு, அதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும்னு அவகிட்டயும் சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது வினித்தும்
பார்த்தும் இன்னொரு சிங்கரும் பிளேபேக் ஸ்பீக்கர் வேணும், அதுக்கு நிறைய பணம் செலவாகுன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு அப்படின்னு என்னன்னே தெரியல. சரி ஓகே, நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ஆனா இன்னைக்கு நைட்டு நீ கோயில்ல தான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆரோகன் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு பேங்க் ஆரோகன் ஃபெஸ்டிவலுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை இவன் கையில வாங்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரி வினித் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு பாட போறாரு, ஆனா கோயில்ல தான் நடக்க போகுது, சாம் குட்டிக்கு இது நல்லா தெரியுன்ற மாதிரி அவன் பிளேட்டையே திருப்பி போட்டுறான். அங்க இருக்க எல்லாருமே ஏன்டா இங்க தானே வந்து பாட போறான்னு சொன்னேன், இப்ப என்னடா அவன் கோயில்ல பாட போறான்னு சொல்றான், அப்படின்னா காசை வாங்கிட்டு எங்களை எல்லாத்தையும் ஏமாத்திட்டியான்னு சொல்லி எல்லாருமே சாம் குட்டிக்கு அப்போசிங்கா இறங்கிடுறாங்க. எல்லாருமே இந்த மாதிரி நடந்துக்குவாங்கன்னு இவன் நினைக்கவே இல்லை. இவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்த ஸ்வாதி கூட நம்மெல்லாம் ஒரு டீம் தான் நினைச்சேன், ஆனா நீ இந்த மாதிரி ரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, பணம் தான் வேணும்னா சொல்லி இருந்திருக்கலாம்ல, ஏன் என்ன ஏமாத்தினன்ற மாதிரி கேட்கிறா. இவளும் இந்த மாதிரி கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதனால அங்க நின்னுகிட்டு இருக்க ஒரு பழைய வண்டியில போய் உட்கார்ந்துகிட்டு ரொம்ப வருத்தத்தோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனசு நொந்து போய் எல்லாமே வெக்ஸ் ஆகி போயிடுச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க இவனுக்கு திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ல வர வாய்ஸ் இவனுடைய ஃபுல் அட்டென்ஷனையும் கிராப் பண்ணுது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆரோகன் ஃபெஸ்டிவல் ஜோசப் ஒருத்தர் வந்துட்டு எடுத்து நடத்தினாரு, அவ்வளவு தன்னம்பிக்கையோட அவ்வளவு சூப்பரா நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒரு கிளையில இருந்து ஒரு பறவை பறந்து போகுது, அந்த கிளை கீழே உடஞ்சு விழுகுது. அந்த நேரத்துல அந்த பறவை திருப்பி வந்து அந்த கிளை மேல உட்கார்ந்துகிட்டு, எனக்கு இந்த ஊர் பிடிக்காது, ஆனா இந்த கிளையை ரொம்ப பிடிக்கும், அதுக்காகத்தான் நான் திரும்பி திரும்பி வந்து இந்த கிளையிலேயே உட்காரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனலா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய எதுக்காக இதை ஆரம்பிச்சோம், நம்ம அண்ணனுடைய சந்தோஷத்துக்காக ஆரம்பிச்சோம், இப்படி பாதியில எவ்வளவு ஒருத்தன் வந்து அதை வந்துட்டு சுக்குநூறா உடைக்கிறது வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறான். இப்ப மறுபடியும் நேரா போயிட்டு ஸ்வாதி கிட்ட, நீ என்ன நம்புறியோ இல்லையோ, நான்லாம் யாரையும் ஏமாத்தவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அன்னைக்கு நீ எனக்காக பேசுனது வந்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு, இதை வந்துட்டு நான் உனக்காகவும் பண்ணல, இங்க இருக்க யாருக்காகவும் பண்ணல, என்னுடைய அண்ணனுக்காக பண்றேன், அதனால நான் இதை கண்டிப்பா பண்ணியே தீருவேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய ஆசையும் காதலையும் சொல்லிட்டு அங்கிருந்து அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப நேரா இவன் ஸ்ரீகுட்டனுக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணாலும் சரி இன்னைக்கு நைட்டு வினித் ஸ்ரீனிவாசன் எங்களுடைய ஆரோகனுக்கு தான் பாட போறாருன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல கரெக்டா போலீஸும் ஸ்ரீகுட்டனை வந்துட்டு டவுட் பண்ணி அவங்க கிட்ட வந்துடுறாங்க. போலீஸ் நேரா ஸ்ரீகுட்டன் கிட்ட வந்துட்டு, எங்களுக்கு வினித் ஸ்ரீனிவாசனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் காமிங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீகுட்டன் அவங்க எல்லாம் வந்துட்டு பிஸ்மி ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே போலீஸும் பிஸ்மி ஹோட்டலுக்கு போன் அடிக்கிறாங்க. ஹோட்டல்ல இருக்கவங்களும் வினித் ஸ்ரீனிவாசன் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப நேரா ஸ்ரீகுட்டன் கிட்ட, வாங்க நம்ம வந்துட்டு ஒன்னா போய் அங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் கம்பல் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வினித் ஸ்ரீனிவாசன் பிஸ்மி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நேரா அவரை பிடிக்கிறதுக்காக அங்கேயே போறாங்க. அங்க போய் பார்த்தா வினித் ஸ்ரீனிவாசன் மாதிரி வேற ஒரு டூப்பு உட்கார வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்து இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு, இன்னும் வினித் ஸ்ரீனிவாசன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஸ்ரீகுட்டன் வேற இந்த ஃபங்க்ஷன் நடத்த விட மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ட்ரோனோட உதவியில வினித் ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்கூலுக்குள்ளதான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபெஸ்டிவல்ல கண்டுபிடிச்ச ஒரு கரண்ட் கட் பண்ற மிஷின் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த ஏரியால இருக்கக்கூடிய கரண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க எல்லாம் நைட் விஷன் கேமரா யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது வினித் ஸ்ரீனிவாசனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இதே நேரத்துல போலீஸ்க்கு ஸ்ரீகுட்டன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்ரீகுட்டன் வேற வழி இல்லாம எப்படியாவது நம்ம ஈகோல வின் பண்ணணுங்கிறதுக்காக போலீஸையே அடிச்சுட்டு போலீஸ் ஜீப்பையும் எடுத்துட்டு நேரா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடுறான். இவங்க அதுக்குள்ள பாதி தூரம் வெளியே வந்திருப்பாங்க. ஆனா கரெக்டா இவன் மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த காலேஜ் பசங்க கஷ்டப்பட்டு செஞ்ச ரோபோவோட தலையை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்க பையனுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடும். இருந்தாலும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் எப்படியாவது கொண்டு போய் நல்லபடியா அந்த கான்செர்ட்டை முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வினித் ஸ்ரீனிவாசன் எனக்கு பயமா இருக்கேன், ஏர்போர்ட்ல விட்டுருங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா அழுகுறான். இதை பார்த்த உடனே அவனும் சரி ஓகே நான் வந்து பாடுறேன்னு ஒத்துக்கிறாங்க. திடீர்னு வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்னு போயிரும். இப்ப எல்லாரும் ஓடி போயாவது பாடணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. போற வழி ஃபுல்லாவே குட்டனோட ஆளுகதான் நின்னு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிற அந்த ஆப்போசிட் கேங் பசங்களும் நம்ம சாம் குட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக அவங்களுடைய முழு முயற்சியை யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அதே இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இதே நேரத்துல கரெக்டா ஸ்ரீகுட்டனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்களை எப்படியாவது அப்போஸ் பண்ணி தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கறது அவனுடைய ஒரே எய்மா இருக்கும். இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிக்கிறாங்க. கடைசியா நம்ம சாம் குட்டி தயாரிச்ச கான்கிரீட் மிக்சர் சூப்பரா வேலை செய்யுது.
அதோடைய ஃபோர்ஸ்ல அவன் கீழே விழுந்துடுறான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சாம் குட்டி உட்கார்ந்துருந்தாலே ஒரு பழைய பஸ், அது மேலேயே நின்று வினித் ஸ்ரீனிவாசனும் பாட ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பயங்கரமா நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ஸ்வாதியும் அவன் நிஜமாதான் உண்மையை சொல்லி இருந்திருக்கான், நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சாம் குட்டி நேரடியா ஸ்ரீகுட்டன் கிட்ட அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப கூட நீ அவர் கூட்டிட்டு போய்க்க, எனக்கு கவலையே இல்லை, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆள் வந்துட்டு பயங்கரமா கோவத்துல அழுக ஆரம்பிச்சிடான். நான் எப்படி இருந்த ஆள் தெரியுமா, என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வீட்டுல இருந்து வைஃபும் போன் பண்ணி கமிட்டிக்காரங்க எல்லாம் வந்தாங்க, கோயில்ல அந்த சின்ன பையன் பாட ஆரம்பிச்சிட்டா, நீ தேவையில்லாம புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணாத, தயவு செஞ்சு இதை விட்டுருன்னு சொல்றான். ஆனா இது எதுவுமே நம்ம ஸ்ரீகுட்டனு கேட்க மாட்டேங்குது. அதுக்குள்ள இவங்க வீட்டுல இருந்து போன் பண்ணி மறுபடியும் ஸ்ரீகுட்டனை வெறுப்பேத்தி விட்டுறாங்க. அதனால இவன் கடுப்புல எப்படியாவது இந்த பாட்டை நிறுத்தணுங்கிறதுக்காக கையில ஒரு நாட்டு வெடியை எடுத்து பத்த வச்சு இவன் மேல வீசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய வீக்னஸ் இவனுடைய அம்மா பாடின அந்த ஃபேவரட் பாட்டு அப்படிங்கறத அவன் வீட்டுல இருக்கும்போது வினித் ஸ்ரீனிவாசன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால உடனடியா டிஜேக்கு வந்துட்டு சிக்னல் கொடுத்து அந்த மியூசிக்கை போட சொல்லிட்டு இவன் டக்குன்னு அவனுடைய அம்மா பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டான். பாடின உடனே இவனுக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் வந்துட்டு அவன் கையாலேயே பத்த வச்ச வெடியை அணைச்சிட்டு அவன் பாட்டை வந்துட்டு பிரமிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாட்டை எழுதுனதும் கம்போஸ் பண்ணதும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகுட்டன் தான். அவரோட முயற்சியில வந்த பாட்டு தான் சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அதனால எல்லாருமே ஸ்ரீகுட்டனை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப தன்மையா நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா போலீஸ் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. இதே நேரத்துல ஸ்ரீகுட்டன் வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப வினித் ஸ்ரீனிவாசனோட கையாலேயே மெர்லின் எழுதின அந்த மேகசினை பப்ளிஷ் பண்றாங்க. ஜோசப் இதை வந்து பாக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா மெர்லின் ஆசைப்பட்ட மாதிரியே அதை பப்ளிஷ் பண்ணியாச்சு, அதுவும் ஆரோகன் ஃபெஸ்டிவல்லே அப்படின்னு நினைக்கிறாங்க. வினித் ஸ்ரீனிவாசனும் இனிமேல் எப்போ ஃபங்க்ஷன் வச்சிங்கனாலும் நானும் கண்டிப்பா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறமா நம்ம சாம் குட்டி பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு இதுக்கு ஹெல்ப்பா இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, எங்க அண்ணன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும், இறந்து போன 3 பேர்த்தோட ஆத்மாவும் சந்தோஷப்படும் சொல்லிட்டு அங்கிருந்து தூக்கிட்டு வந்த ரோபோவுடைய தலையை வந்துட்டு தூக்கி காட்டுறான். இப்போ ஸ்வாதியும் சாம் குட்டியும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் அழகா சிரிச்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல வினித் ஸ்ரீனிவாசன் அந்த பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்றான். எப்படி சொல்றீங்கன்றப்போ அவ கண்ணை பார்த்தாலே உனக்கு தெரியலையான்னு அவர் கேட்கிறாரு. அவளும் சரி எல்லாம் நடந்தா நல்லதுதான்னு சொல்லி இங்க இவங்களுடைய லவ் ட்ராக்கும் ஆரம்பிக்குது. ஒரு வழியா சாம் குட்டி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அண்ணனுடைய டிப்ரெஷன்ல இருந்து போக்குறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ ஸ்ரீகுட்டன் நல்ல ஒரு கம்போசர் ஆயிட்டான். நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தன்மையான வாழ்க்கைக்குள்ள அவனும் போயிட்டான். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த படத்துடைய கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க.